என்னடா இது ஃபன் டாஸ்க்குன்னு இந்த வாரத்தில் சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ளே என்னெல்லாமோ நடக்குது. பூர்ணிமா கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. கெஸ்ட்டாக வந்து எல்லோ அப்படிங்கிற அவங்களுடைய படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. வந்த பூர்ணிமா கிட்ட பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கை கொடுத்து விட்டாரு. அதாவது இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டீம்ஸ்க்கு வந்து இவங்க ஸ்கோர் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. காயின், அந்த கோல்டு காயின் வந்து இவங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. பூர்ணிமா வந்ததுலேருந்து கவனித்த விஷயங்களை வச்சு அவங்க ஒரு கேமையே சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக விக்ரம் இருக்கார் இல்லையா, விக்ரமும் பூர்ணிமாவும் இப்படி. ஏன் விக்ரமும் பூர்ணிமாவும் இப்படின்றனா, விக்ரமும் மாயாவும் இப்படி, மாயாவும் பூர்ணிமாவும் இப்படிங்கிறதுனால விக்ரமும் பூர்ணிமாவும் இப்படி ஆயிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? வெளியில இருந்து ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். மாயாவின் ரெக்கமெண்டேஷனில் தான் விக்ரம் இந்த சீசனுக்கு வந்திருக்காருன்றது யாருக்கும் தெரியாத ஒரு உண்மை. ஸோ விக்ரம் ஒரு பக்கம் பண்ணுற விஷயங்கள் இருக்குல்ல, கேவலமாக போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அவருடைய அந்த காமெடின்னு சொல்லிட்டு மாக் பண்ணுறன்ற பேரில் ரொம்ப அநாகரிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒன்று, பூர்ணிமா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்ததில் கேமை சேஞ்ச் பண்ணி வேற மாதிரி, அதாவது விக்ரம் வாயாலேயே வந்த கெஸ்ட்டு அநியாயமாக ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல வச்சுட்டாங்க பூர்ணிமா. வந்த பூர்ணிமா எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு சமைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறதுக்காக சமையல் டீம் சாம்பார் ஸ்குவாடுக்கு 3 காயினை கொடுத்துட்டாங்க. அண்டு விக்கல்ஸ் டீமுக்கு வந்து 2 காயினும், சபரி டீமுக்கு வந்து விக்கல்ஸ் டீமுக்கு வந்து 1 காயினும், சபரி டீமுக்கு வந்து 2 காயினும் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கக்கிட்ட இருந்த காயின் வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6 காயின், 2 காயின். அதில் 3 காயின் இவங்களுக்கு, 1 காயின் விக்ரம் டீமுக்கு, 2 காயின் வந்து சபரி டீமுக்கு. எதுக்காக விக்ரம் டீமுக்கு 1 காயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இருந்தாலும் வீட்டை சுத்தமாக வச்சுக்க வேண்டியது உங்களுடைய வேலை, நீங்கள் அதை செய்யலை. சமைக்கிறது எவ்வளோ கஷ்டம், பூர்ணிமா தான் கரெக்டாக பேசினாங்க. அதாவது சமைச்சிக்கிட்டு உங்களால் என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியாது. எப்படி? சமைச்சிக்கிட்டு என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியாது, அதனால் நான் உங்களுக்கு 3 பாயிண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதை கொடுத்த உடனே மற்ற 2 டீமும் அதை தடுக்கிறதுக்கு எவ்வளோ பேச்சு பேசுனானுங்கன்றத லைவ் பார்த்தா 50 பேரும் பார்த்துருப்பீங்க. இல்லைங்க அவங்க வேணும்னு போட்டாங்க, அவங்க வந்து அதை செய்யலை இதை செய்யலை. டேய், எனக்கு புரியவே இல்லை. 2 நாளாக ஃபன் பண்ணுறேன் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இதை ஃபன் என்டர்டெயின்மெண்ட், இப்போ குக்கிங் டீம் மேலே குறை சொல்லக்கூடிய மக்கள்கிட்ட நான் கேட்குற ஒரே கேள்வி, இந்த 2 நாளாக இவங்க பண்ண ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டை நீங்கள் ரசிச்சிங்களா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். இவங்க பண்ணக்கூடிய அந்த கேம் ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கா? இந்த ரிங்கு போடுறது, அப்புறமா பாட்டில் வந்து டாஸ் பண்ணுறது, பாட்டு பாடுறது, ட்ராமா போடுறது, இது எல்லாமே உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கா? ஃபன்னாக இருக்கா? அப்புறம் ஏன் இந்த வாரம் பிக் பாஸ் சீசன் 9 தமிழினுடைய டிஆர்பி படுத்துச்சு? எதுக்காக திவாகரை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வரணுன்ற பேச்சியே எழும்புச்சு? ஏன்னா உள்ள அவனுங்க பண்ணுறது எதுவுமே நல்லா இல்லை, போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பிக் பாஸ் என்ன சொன்னார்? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைக்குள்ளே நீங்கள் ஃபன் பண்ணணும். ஆனால் இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, டாஸ்க்குள்ளே டாஸ்க் விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ கூட என்ன பண்ணுறாங்க பாருங்கள், கண்ணை கட்டி விட்டு பக்கத்தில் இருக்கிற பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க சொல்கிறானுங்க. டான்ஸ், பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. இதுதான் ஃபன்னா? இது என்டர்டெயின்மெண்ட்டா? இது மக்களுக்கு போர் அடிக்கலையா? இப்போது கிச்சன் டீம் வந்து அநியாயம் பண்ணுறாங்க, டாக்ஸிக்காக நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க நிறைய பேர். எனக்கு டாக்ஸிக்காக எதுவுமே அவங்க பண்ண மாதிரி தெரில. நான் இது இண்டிவிஜுவலாக சாண்ட்ராவுக்கோ, திவ்யாவுக்கோ, பார்வதிக்கோ, வியானாவுக்கோ, இல்லை கனிக்கோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, பார்வதி எனக்கு சுத்தமாக பிடிக்காது, வியானாவை அதுக்கு மேலே எனக்கு பிடிக்காது, கனியை அறவே பிடிக்காது. சாண்ட்ரா அவர்களும் திவ்யா அவர்களும் வைல்ட் கார்டில் வந்ததில் ஓகே அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அவங்களும் வந்து தன்னுடைய கணவருக்காக ஒன் சைடாக விளையாடிட்டு இருக்காங்க, அதையும் நம்ம சொல்லியிருக்கோம். யாருமே இண்டிவிஜுவல் பர்சனுக்கான சப்போர்ட் கிடையாது. குக்கிங் டீம் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணலை அப்படின்னா என்ன என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்? அவங்க பாட்டு பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, கிச்சன் ஏரியாவுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ பண்ணுறாங்க. இப்போது பாத்ரூம் கழுவுறது, கிளீனிங் டீம் அப்படிங்கிற ஒரு வேலை இருக்குது. அதாவது பாத்ரூம் கிளீனிங் டீம்னு ஒரு வேலை இருக்கு இல்லையா, அந்த வேலை வந்து யாராச்சும் பாத்ரூம் போக வரும்பொழுது அவங்க ஆக்டிவாக இருக்கணும். அவங்க பாத்ரூம் போயிட்டு வந்த பிறகு க்ளீன் பண்ணணும், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரீயாக இருக்கலாம். எல்லாரும் வந்து லைனாக வரிசை கட்டி பாத்ரூமுக்கு வர போகிறது கிடையாது. அதே மாதிரி கிளீனிங் டீம்
அவங்க வந்து 24 மணி நேரமும் பெருக்கிட்டே இருக்க போகிறது கிடையாது. ஒன்ஸ் அவங்க பெருக்கி முடிச்சிட்டாங்கன்னா அதோட அவங்களுக்கு கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் வந்து கேப் கிடைக்கும். அந்த கேப்பில் அவங்க என்ன வேணாலும் அவங்க ஃபன்னு என்டர்டைன்மெண்ட் சொல்லி ஏதோ டாஸ்க்கு கேம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி கன்றாவி எதை வேணாலும் அவங்களால செய்ய முடியும். இப்போ கூட நீங்கள் லைவ் பார்த்தீங்கன்னா கண்ணை கட்டிட்டு பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்களால பண்ண முடியும். குக்கிங் டீம் அப்படிங்கிற ஒரு டீமால் அதை செய்ய முடியுமா? அதுக்கான டைம், கிச்சனை விட்டு வெளியில் போய் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கான டைம் அவங்களுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டால் டைம் நினச்சா அவங்களால கொண்டு வர முடியும். ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற ஆட்கள் அதுக்கு விட மாட்டுறாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா இப்போ நார்மலாக எல்லாருக்கும் சமைக்க வேண்டிய ஒரு ஃபுட்டை சமைக்கணும். 3 மீல்ஸ் ஒரு நாளைக்கு, காலையில் சமைக்கணும், லஞ்சுக்கு சமைக்கணும், நைட்டுக்கும் சமைக்கணும். இன்றைக்கி கெஸ்ட்டு வர வந்திருக்காங்க, கெஸ்ட்டுக்கும் சேர்த்து செய்ய வேண்டிய வேலை. அண்ட் ஸ்பெஷலாக டாஸ்க்குக்காக இவங்க என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வேலை இருக்குது. 10 பேர் வராங்க. இந்த 10 பேருக்கும் ஒரு ஆள் போய் மெனு சொல்கிறாங்க. ஒருத்தருக்கு வந்து பால் டீ, ஒருத்தருக்கு லெமன் டீ, ஒருத்தருக்கு வந்து ஏதோ ஒரு டீ கேட்டாங்க அந்த டீ, ஒருத்தனுக்கு சுடுதண்ணி வச்சு கொடுத்தா மட்டும் பத்தாது, ஊட்டி உண்ணும், சாப்பாடு ஊட்டி உண்ணும், ஊட்டி விட்ட சாப்பாடு எங்கன்னா ஒட்டிக்கிச்சுன்னா தொடச்சி உண்ணும், கார்டன் ஏரியாவில் உட்காந்துருப்பாங்க அங்கே வந்து சர்வ் பண்ணணும். இந்த மாதிரி தொடர்ச்சியாக அவங்கள வேலை வாங்கிட்டே இருக்காங்க. இந்த கோவம் தான் கிச்சன் டீமுக்கு வந்த கோவம். நீங்கள் கேட்டதெல்லாம் நாங்கள் சமைச்சு கொடுத்தோமே, நேற்று தொடர்ச்சியாக நாங்கள் குக்கிங் பண்ணிகிட்டே இருந்தோமே, நீங்கள் எங்களை டாஸ்கே பண்ண விடாமல், அதாவது என்டர்டெயின்மெண்ட்டுன்னு அவனுங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ண விடாமல் நீங்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு வேலை கொடுத்துட்டே இருந்தீங்களே, நாங்களும் செஞ்சுட்டே தானே இருந்தோம். அவ்வளோ செஞ்ச எங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பாயிண்ட் கொடுக்குறீங்க. 2 டீமுமே 2 டீமும் பேசி வச்சுக்கிட்டு இவங்க ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க ஒரு கேம் விளையாடுறாங்க. அப்போது 11 பேர் சேர்ந்து ஒரு கேம் விளையாடும் பொழுது ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு கேம் விளையாடுறதுல என்ன தப்பு? இதுல எங்க டாக்ஸிக் இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் டாக்ஸிக் அப்படிங்கிறது வந்து உருவக்கேலி பண்றது, மாக் பண்றது, ஒருத்தனுடைய கம்யூனிட்டியை பத்தி குறைவா பேசுறது, ஒருத்தனுடைய பேஷனை பத்தி, கெரியரை பத்தி இழிவா பேசுறது, ஒருத்தனை வந்து அசிங்கமா பேசுறது, இன்னும் சொல்ல போனால் லவ் கண்டென்ட் பண்ணுறன்ற பேரில் கேவலமான ஒரு விஷயங்களை பண்ணுறது, ஒரு நபரை டார்கெட் வச்சு 10 பேர் சேர்ந்து அடிக்கிறது, இதெல்லாம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் டாக்ஸிக். பூண்டை உரித்து வீட்டில் போடுறது, வெங்காயத்தை உரித்து தரையில் போடுறதுலாம் டாக்ஸிக் கிடையாது. அது பார்க்க நல்லா தான் இருக்குது. ஓரளவுக்கு இன்றைக்கி வந்து ஷோ எனர்ஜெட்டிக்காக போகுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் குக்கிங் டீம். இதை மறுக்க முடியாது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இவனுங்க உட்காந்துக்கிட்டு அந்தாட்சரி பண்ணுறேன், ஸ்கிட்டு பண்ணுறேன், பாட்டு எழுதுறேன், இதை மக்கள் ரசிக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை. அது உண்மையா இல்லையா? ஏன் உண்மையை ஒத்துக்க நம்ம மறுக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு புரியலை. நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது ஒரு டாஸ்க்குள்ளே ஒரு சாம்பார் ஸ்குவாடு டீம்னு பார்க்குறது கிடையாது. பார்வதி மேலே இருக்கிற தனிப்பட்ட வன்மம், திவ்யா மேலே இருக்கிற தனிப்பட்ட வன்மம், வியானா மேலே இருக்கிற தனிப்பட்ட வன்மம், சாண்ட்ரா மேலே இருக்கிற தனிப்பட்ட வன்மம், கனி மேலே இருக்கிற தனிப்பட்ட வன்மம், இதை கொண்டு வந்து நமக்கு பார்வதினால இப்படி தான்ப்பா, இந்த திவ்யாவே இப்படி தான்ப்பா, ஐயோ சாண்ட்ரா இருக்கிறதுல ஒஸ்ட்டு, ஐயோ கனியா சரியான கன்னிங் லேடி, வியானாவா சரியான கிரிஞ்சு, இப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது. அப்படி பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே யாரையுமே நம்மளால் பார்க்க முடியாது. விக்கல்ஸ் நேற்று சொல்லி வச்சு கொடுக்குறாரு, நான் ஒரு காயின் தான், அவங்க என்ன பண்ணாலும் ஒரு காயின் தான் கொடுப்பேன் அப்படின்னு விக்கல்ஸ் வந்து சொல்லி வச்சு கொடுக்குறாரு. இந்த பக்கம் ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ்க்கு எல்லா விதமான பணி வேலைகளும் செஞ்சாங்க கிச்சன் டீம். இதை மறுக்க முடியுமா? கானா வினோத்து சுடுதண்ணி கேட்டு ஊட்டி விடணும்னு சொன்னால் கூட ஊட்டி விடுறாங்க, எஃப்ஜேக்கு ஊட்டி விடுறாங்க, தொடச்சி விடுறாங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. பண்ணியும் அவங்க ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க. அப்போ இவங்களுக்கு நியாயமாக கோவம் வருமா வராதா? ஏன் 3 வேளை நின்று அங்கே சமைக்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. இங்கேருந்து நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். அவங்களால பெருசாக என்ன பண்ண முடியும்? நின்ன இடத்துலேருந்து பாட்டு பண்ண முடியும், டான்ஸ் ஆட முடியும். இதை பண்ணலையா? பார்வதிலாம் இன்றைக்கி அவ்வளோ பிரமாதமாக இவரை கலாச்சி பாட்டு பாடி, அது மாக்கிங் கிடையாது, கலாச்சி பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. வியானா பாட்டு பாடிட்டு இருந்தாங்க, திவ்யா டான்ஸ் ஆடினாங்க, சாண்ட்ரா டான்ஸ் ஆடினாங்க. எல்லாமே அவங்களால முடிஞ்சதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 11 பேர் சேர்ந்து நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டே பண்ணலை, பேஸ் லெவல் என்டர்டெயின்மெண்ட்டு. இவனுங்களை பொறுத்த வரைக்கும் பேஸ் லெவல், அது ஹை லெவல் என்டர்டெயின்மெண்ட்னா டாஸ்க் வைக்கிறது, இந்த மியூசிக்கல் சேர் பண்ணுறது, குச்சி வச்சு ஏதோ தூக்கி விளையாடிட்டு இருந்தாங்க இது, அப்புறம் வெளியில் வந்து பாட்டிலில் டாஸ் பண்ணுறது, ரிங்கு போடுறது, யார் ஃபோட்டோ வச்சிடறானுங்க, யாருடைய பாட்டிலில் வந்து நீங்கள் ரிங்கு போடுறீங்களோ அந்த நபர் உங்களுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க. டாஸ் பண்ணுற பாட்டிலில் நீங்கள் டாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் யாரை வேணால் போய் கிச்சலிக்கா பண்ணலாம். இது என்டர்டெயின்மெண்ட்டா? இதுக்கு கிச்சன் டீம் எவ்வளோ மேல்?
அவங்க உட்காந்து எல்லாரையும் கலாச்சி பாட்டு பாடிட்டு இருந்து அதாவது லிட்ரலாக வேலை வாங்கினாங்க, அவ்வளோதான். இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து மாங்குன்னு வேலை செஞ்சுருக்காங்க கிளீனிங் டீமில். வேலை செய்யுங்க, அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்க சைட்லேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது உங்களால் டாஸ்க் பண்ண முடியுமா, உங்களால் ஃபன் பண்ண முடியுமா, காமெடி பண்ண முடியுமா, என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியுமான்றதை நீங்களே பாருங்கள். நீங்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு வந்து வேலை கொடுத்துட்டே இருக்கீங்க, நாங்கள் எங்கேருந்து நாங்கள் டாஸ்க் பண்ணுறது, எங்கேருந்து நாங்கள் வந்து ஃபன் பண்ணுறது, அப்போ நாங்கள் ஃபன்னாக எப்படி பண்ண முடியும், இப்படி தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணுறாங்க. உண்மையாகவே இவங்க பெருக்கும்பொழுது, பூர்ணிமா வரதுக்கு முன்னாடி இவங்க பெருக்கும்பொழுது எவனாச்சும் அங்கே ஃபன்னாக இருந்தானா, எல்லாருமே காண்டில் இருந்தானுங்க இவங்க பண்ணுறதை பார்த்து. அப்படி தானேங்க எல்லாருக்கும் இருக்கும். நம்ம பேசிக்காக யோசிக்கணும்ல, அட்லீஸ்ட் இன்னைக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருந்திருக்குல்ல இவங்க பண்ணதுனால, கொஞ்சமாச்சும் நம்ம உட்காந்து பார்க்குறோம்ல இவங்களால, இல்லைன்னு சொல்ல முடியாது. 2 நாளாக நம்ம இந்த ஷோவை பார்த்தோமா, ஒருத்தர்லாம் இந்த வாரம் ஃபுல்லாக நான் பார்க்க போகிறதே கிடையாது, நான் அடுத்த வாரத்துலேருந்து பார்த்துக்கிறேன், ஷோவா இது அப்படின்னு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். நமக்கு எப்பயுமே ரெகுலராக அப்டேட் கொடுக்குறவர் வந்து நான் ஐயோப்பா நான் 3 நாளாக நான் பார்க்கவே இல்லை ப்ரோ அப்படின்றார். ஆனால் இன்னைக்கு பார்த்துருக்காங்கல்ல, ஏதோ சம்திங் ஒன்று நடக்குதுல்ல, அதுதான் நம்ம சொல்கிறோம். இது டாக்ஸிக்காக இல்லை, ஆனால் இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இது டாக்ஸிக்கு, அது வந்து என்னது வன்ம கேங்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை இதுலேயும் காட்டுறது அப்படிங்கிறது தப்பு. எனக்கு கேட்டால் அங்கே இருக்கிற யாருமே ஒழுங்கு கிடையாது. அவங்க பண்ணுறதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டுன்னு நம்ம எடுத்துக்கவே முடியாது. எனக்கு 2 நாளாக போர் அடிச்சுது, நான் ஏன் வீடியோவே போடல, அதில் கண்டென்ட்டே இல்லை, ஏதோ ஒரு கண்டென்ட்டை தூக்கி பேசிட்டு மற்றவங்கள மாதிரி போட்டு போக முடியாதா? எனக்கு வியூஸே போகல, பார்த்தீங்களா? ஏன் வியூஸ் போகல? அங்கே கண்டென்ட் இல்லை. கண்டென்ட் எப்போ இருக்கோ அப்போ தான் மக்கள் பார்ப்பாங்க. அதுக்கு காரணம் யார்? இந்த மாயாவிஸும் இந்த ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸும் தான். இது என்டர்டெயின்மெண்ட் அவங்க ஒன்று பண்ணுறாங்க, அதை இவங்க பண்ணலன்னு சொல்லிட்டு டீமாக சேர்ந்து குத்தும் போது அவங்க ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. அதுவும் கேம் தானே. இப்போ சாண்ட்ரா வந்து ப்ரெசென்ட் டீமை ஜெயிக்க வைக்கணும், அவங்க போயிட்டு மாயாசி போயிட்டு கேப்டன்சி டாஸ்க்கு விளையாடணும் அப்படின்னு சாண்ட்ரா நினைக்கிறாங்க. ப்ரெசென்ட் தான் அடுத்த வாரம் வந்து தலைவர் ஆகணும்னு சாண்ட்ரா நினைக்கிறாங்க. அப்படின்னா இவங்க நினச்ச மாதிரி ப்ரெசென்ட் வந்து தலைவர் ஆகலைன்னா அது நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாதுல்ல. அந்த டாஸ்கில் யார் வேணாலும் ஜெயிக்கலாம். அமர்தன் இருக்கான், ஜெயிக்கலாம். விக்கல்ஸ் ஜெயிக்கலாம், சுபிக்ஷா ஜெயிக்கலாம், யார் வேணாலும் அது கெமி இருக்காங்க, ஜெயிக்கலாம். ப்ரெசென்ட் தான் ஜெயிப்பாருன்னு நம்மளால் எப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? இப்போ சாண்ட்ரா தூக்கி வந்து அந்த டீம் பாயிண்ட்ஸ் கொடுத்ததுனாலேயே ப்ரெசென்ட் அடுத்த வாரம் தலைவர் ஆயிடுவாரா? அப்படி இல்லை. ஜெயிக்கவும் செய்யலாம், ஜெயிக்காமையும் போகலாம். அசம்ஷனில் நம்ம பேசக்கூடாது. அவங்க பாயிண்ட் கரெக்டாக சொல்கிறாங்க. நேற்று நான் பார்த்த வரைக்குமே அதிகமாக வந்து ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ்க்கு தான் இவங்க பணிவிடைகள் செஞ்சுருக்காங்க. ஏன்னா ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் தான் ஊட்டி விடுங்க, அதை பண்ணுங்கள், இது பண்ணுங்கன்னு இந்த எஃப்ஜே ஒரு பக்கம் வியானாவை வேலை வாங்கினதுலேருந்து எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. அப்போது அவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு பண்ணியும் கூட இந்த ரம்யாவுக்குலாம் எவ்வளவோ அவங்க வந்து வேலை பண்ணாங்க. அவ்வளோ பண்ணியும் கூட நீங்கள் வந்து பேசி வச்சுட்டு ஒரு பாயிண்ட் தான் கொடுப்பீங்க அப்படின்னா, இப்போ கூட பாருங்கள், ஒஸ்ட் பர்ஃபார்மரை யாரை கொடுக்கலாம் அப்படின்னா சாண்ட்ரா தான்ப்பா ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பெஸ்ட் பர்ஃபார்மர்னா கனிக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதுதானே அவங்களோட வேலை. முதல் நாள் அதான் நடந்துச்சு. கனிக்கு பெஸ்ட்டு கொடுத்தாங்க, சாண்ட்ராக்கு ஒஸ்ட்டு கொடுத்தாங்க. அப்போ நீங்கள் டார்கெட் பண்ணி நீங்கள் விளையாடும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? இதுதான் ஏன் கேள்வி. நான் இங்கே வந்து தனிப்பட்ட முறையில் யாருக்கும் நான் சப்போர்ட் பண்ண வரல. ஒரு பர்சனை ஒருத்தவங்க டார்கெட் பண்ணும்போது டார்கெட் செய்யப்படுற பர்சன் எப்படி ரியாக்ட் பண்ணுன்றதை நம்ம சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது டாக்ஸிக்காக இல்லை, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அது சரி தப்புன்னு என்னால் சொல்ல முடியாது. அது டாக்ஸிக்காக இல்லை. மற்றவங்க சொல்கிற மாதிரி டாக்ஸிக்காக ரொம்ப கேவலமாக அப்படிலாம் இல்லை. பூண்டு தோலை உரித்து தரையில் போடுறதுலாம் அதெல்லாம் வந்து அது நல்லா தான் இருந்துச்சு. இவங்க ஒரு பக்கம் வேலை செய்ய, அவங்க ஒரு பக்கம் வேலை செய்ய, இவங்க ஒரு பக்கம் பாட்டு பாடி கலாய்க்க, அவங்க ஒரு பக்கம் பாட்டு பாடி கலாய்க்க, இட்ஸ் குட். ஸோ 4வதாக ஒரு ப்ரோமோ போட்டிருக்கான். அந்த ப்ரோமோ வந்து என்ன நடக்குதுன்ற பார்ப்போம். கொஞ்ச நேரத்தில் அது நடக்க போகுது. எஃப்ஜே தேவையில்லாத ஒரு ட்ராமாலாம் பண்ணியிருக்கா, அப்படி காலில் போய் விடுறதுலாம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. எஃப்ஜே வந்து வெயிட்டு தலை அப்படிங்கிறத மறந்துடுறான். டாஸ்கில் தன்னுடைய வன்மத்தை காட்டுறான். இப்போ பார்வதி ஆன்ட்டின்னு சொன்னதெல்லாம் தேவையில்லாத ஒன்று தானே. வெடலை பையன் அப்படிங்கிறது வந்து சின்ன பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சின்ன பையன் சொன்னதுக்கு வந்து நீ சின்ன பொண்ணுன்னு சொல்லியிருக்கலாம். ஆன்ட்டின்னு நீ சொல்கிறேன்னா அப்போ பார்வதிக்கு எவ்வளோ வன்மம் இருக்கோ அதே அளவு வன்மம் எஃப்ஜேக்கு இருக்குல்ல. இப்படி தான் இந்த வீட்டுக்குள்ளே எல்லாருக்குமே அப்படி தான் வந்து போட்டிகள் போய்கிட்டு இருக்கு. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.